இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாடி ஷேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேப் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இந்த ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அப்பர் பாடி ஷோல்டர்ஸ் வந்து ஹிப்ஸை விட ப்ராடராக இருக்குது அப்படின்னா இந்த ஷேப்பை இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது கைண்ட் ஆஃப் வி ஷேப் மாதிரி இருக்கும். அடுத்தது ஹார் கிளாஸ் ஷேப். ஹார் கிளாஸ் ஷேப் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஷோல்டரும் ஹிப்ஸும் ப்ராடராக இருக்கும், ஆனால் நம்ம வெயிஸ்ட் இடுப்பு மட்டும் வெல் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷேப்பை ஹார் கிளாஸ் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பியர் ஷேப். பியர் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அப்பர் பாடி ஷோல்டர்ஸ் ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும் கம்பேரிங் வித் ஹிப். அதாவது நம்மளோட ஹிப் லோவர் பாடி வந்து ப்ராடராக இருக்கும். நம்ம இடுப்பு வெல் டிஃபைன்டாக இருந்து அப்பர் பாடி ஷார்ட்டராக இருந்து ப்ளஸ் நம்ம லோவர் பாடி ப்ராடராக இருக்குது அப்படின்னா இதுதான் பியர் ஷேப். அடுத்தது ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள் ஷேப்பும் பியர் ஷேப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளோட லோவர் பாடி அப்பர் பாடியை விட ரொம்பவே பெருசாக இருக்கும். ப்ளஸ் நம்ம அப்பர் பாடி அதாவது ஷோல்டர்ஸ் சரியான அளவில் இருந்து லோவர் பாடி ரொம்ப பெருசாக ப்ராடராக இருக்குது அப்படின்னா அதுதான் ட்ரையாங்கிள் ஷேப். அடுத்தது ரெக்டாங்கிள் ஷேப். ரெக்டாங்கிள் ஷேப் பொறுத்த வரைக்கும் நம்மளோட அப்பர் பாடியும் சரி லோவர் பாடியும் சரி ஈக்குவலி ப்ராடராக இருக்குது அப்படின்னா அதுதான் ரெக்டாங்கிள் ஷேப். அடுத்தது ரவுண்ட் ஷேப். ரவுண்ட் ஷேப் பொறுத்த வரைக்கும் நம்மளோட மிட் செஷன் இருக்கு இல்லையா, வேஸ்ட் லைன், அது அப்பர் பாடிக்கும் லோவர் பாடிக்கும் ஈக்குவலி வைடராக இருக்குது அப்படின்னா அதுதான் ரவுண்ட் ஷேப் விச் இஸ் ஆப்பிள் ஷேப். ஸோ இந்த 6 ஷேப்பில் மட்டும்தான் யூஸ்வலாக ஃபீமேல் பாடி டிஃபைன் பண்ணப்படும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஷேப் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் அவர் கிளிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Greens Traditional Face Wash யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. Greens Traditional Face Wash.